we are going to see what are pratyayas. Pratyayana enna? இப்போ pratyay அப்படின்னா it is totally நான் அன்னைக்கு ஒரு நாள் சொல்லும் பொழுது சொன்னேன் it is a suffix அப்படின்னு சொல்லிட்டு. Pratyayas are suffix, okay, and kridantas are participles. இப்போ pratyayas வந்து suffix, kridantas வந்து participles. இப்போ இந்த suffix நம்ம ஆட் பண்ணினா கிடைக்கிறது தான் நம்மளுக்கு கிருதந்தா. இப்போ எப்படின்னா ஒரு பிரத்யயை நம்ம ஆட் பண்றோம். இப்போ ஒரு பிரத்யய யூசுவலி பிரத்யய் இஸ் ஆடட் டு அ தாத்து. தாத்துனா என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டாம். தாத்துனா இட் இஸ் த ரூட் ஆஃப் த வேர்ப். இப்போ பட் அப்படிங்கிறது ஒரு தாத்து. இப்போ பட் பட் அப்படிங்கிறது ஒரு தாத்து. இப்போ இந்த பட்டோட நம்ம ஒரு சஃபிக்ஸ் ஆட் பண்றோம். சஃபிக்ஸ் ஆட் பண்றோம். அப்போ அது வந்து என்னதான் ஆயிடுறதுன்னா ஒரு பார்ட்டிசிபலா மாறிடுது, ஒரு கிருதந்தா. நல்லா பாருங்க, கிருதந்தாஹா அப்படின்னா பார்ட்டிசிபல். பார்ட்டிசிபிள்ஸ். இப்ப நம்ம முதல்ல இப்ப பார்ட்டிசிபிள்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? இப்ப நீங்க இங்கிலீஷ்ல எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், ஹேவிங் கான், ஆன் கோயிங். ஓகே, அதாவது எப்படின்னா இந்த ஆக்ஷன் வந்து பாஸ்ட் சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு நம்ம மெயினா பார்க்க போறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்ப பார்ட்டிசிபிள்ஸ்லயே எப்படி இருக்கு? பிரசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஃபியூச்சர் பார்ட்டிசிபிள்னு இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் பிரசன்ட் பார்ட்டிசிபிள், இந்த ரெண்டும் பார்க்க போறோம். பிரசன்ட் பார்ட்டிசிபிள்னா நத்திங் பட் கமிங், கோயிங். நம்ம சொல்லுவோம் ஆன் கமிங் அப்படின்னு. ஆன் கமிங் தேர் he saw the boy. on coming to the school he saw his friend அப்படின்னு சொல்றோம். ஆன் கமிங். அப்போ ரெண்டு சென்டென்ஸா இருக்கிறத வந்து நம்ம ஒரு சென்டென்ஸா மாற்றும் பொழுது இந்த பார்ட்டிசிபிளை நம்ம யூஸ் பண்றோம். அதே டெக்னிக்கை தான் இங்கேயும் ஃபாலோ பண்றோம். டெக்னிக் ஆஃப் கிராமர் இஸ் த சேம், பட் நம்ம இங்க வந்து யூசேஜ் இஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பட்டுங்கிற தாத்து எடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பட் அப்படிங்கிற தாத்து எடுத்துட்டோம்னா, இப்போ பட்டுனா டு ரீடு நமக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்ப அது வந்து ஒரு தாத்து. இப்ப இந்த தாத்துவோட ஒரு பிரத்யயை நம்ம சேர்க்கணும். அப்ப கிருத் பிரத்யயை சேர்க்கணும். கிருத்து அப்படின்னா கிருத் அப்படிங்கிறது தான் அது ஒரு விதமான பிரத்யம். இப்ப நம்ம டோட்டலா தேர் ஆர் 140 கிருத் பிரத்யாஸ் ஆர் தேர். இப்ப நம்ம படிக்க போறது மெயினா வெரி வெரி ஃபியூ பிரத்யாஸ். ஓகே, ஸோ நம்ம படிக்கிறது வந்து வெரி ஃபியூ பிரத்யாஸ். அது கிருத்ல வந்து இப்போ நம்ம இப்ப இந்த பட்டோட ஒரு பிரத்யவை ஆட் பண்றோம். இப்போ இப்போ நாம முதல்ல பாக்குறது சாரி, I forgot to put my phone on silent mode. இப்போ வந்து இப்போ துவா கேட்கலாம், ஏன் மேடம் இப்படி எழுதுறீங்க? இப்படியும் எழுதலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. துவா தவத்து இத்த லியப்பு தூண். இப்போ இந்த அஞ்சுமே வந்து பிரத்யாஸ். நம்ம பார்க்க போறது மெயினா இந்த 5 பிரத்யாஸ்ல கிருதந்தாஸ்ல இந்த பிரத்யங்கிறது சஃபிக்ஸ். These are kridantas which we are adding to the dhatu to form
கிருதந்தா பிரத்யே இஸ் பீயிங் ஆடட். இப்போ நம்ம முதல்ல வந்து இந்த தவத்து பிரத்யே எடுத்துப்போம். இந்த தவத்து பிரத்யே எடுத்துப்போம். ஓகே, இப்போ நம்ம பட்டுங்கிற தாத்து. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தவத்து. அது இக்தவத்துன்னு சொல்லலாம், பட் ஐ சே தவத்து. ஏன்னா இந்த இக் வில் கோ அவே, ஓகே, அண்ட் திஸ் ஊ ஆல்சோ வில் கோ அவே. அதெல்லாம் வந்து தேர் ஆல் பாணினியன் கிராமரியன் ரூல்ஸ். இப்போ இந்த பட்டு பிளஸ் இக்தவத்து நம்ம போட்டோம்னா இது எப்படி வரும்னா பட்டித்தவத் அப்படிங்கிறது. தவத் பாத்தீங்களா, அதாவது இந்த இக்த வ து. இப்ப இந்த இக்கு வந்து ஒரு லட்சக்கு ஹூடு உண்டு, அது ஃப்ரண்ட்ல வந்தாலும் நம்ம வந்து அதை எடுத்துடணும். அதுல இது போயிடும். அப்ப இது எப்படி வரும்? மிச்சது வந்து த இக்த வ இத்து பிளஸ் கடைசியில அணு இது போயிடும். எப்போதுமே இது வந்து வவல்ஸ் வந்தா போயிடும். ஸோ த ரிமைனிங் will be only தவத். ஸோ பட்டு பிளஸ் தவத். நீங்க கேட்கலாம் ஏன் பட்ட தவத்துன்னு இருக்கக்கூடாதுன்னு. அது தேர் ஆர் ஃபியூ சேஞ்சஸ். அதாவது சில வேர்ப்ஸ் வந்து தே ஆர் கால்டு. உங்களுக்கு தாத்து கோஷா கூட நான் ஒரு தடவை நம்ம குரூப்ல நான் பிடிஎஃப் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அதுல வந்து ஒரு வேர்புக்கு பின்னாடியும் அது என்ன குரூப்ல இருக்கு, அது என்னது, அது உபயபதியா இல்ல அது வந்து உபயபதினா அது ஆத்மநேபதியிலையும் யூஸ் பண்ணலாம், பரஸ்மைபதியிலையும் யூஸ் பண்ணலாம். இல்ல அது பரஸ்மைபதியா இல்ல ஆத்மநேபதியா அப்படி போட்டிருக்கோம். அப்புறம் இந்த வேர்ப்ஸ்ல வந்து 3 கைண்ட் இருக்கும். சேட்டு, வேட்டு, அனிட்டு அப்படின்னு ஒரு 3 இருக்கும். அப்போ அதை வந்து அந்த சேட்டு தாத்து அப்படி அந்த தாத்துவா இருந்ததுன்னா அது வந்து இகாரா வந்து இடாகுமான்னு சொல்லுவாங்க. இந்த ஈ வந்து முன்னாடி வரும். ஸோ தட் இஸ் ஆல், தேர் ஆல் வெரி கொஞ்சம் ஹை லெவல்ல போகும்போது அந்த ரூல்ஸ் எல்லாம் வரும். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்போ பட்டித்தவத் அப்படிங்கிறது தான். இப்ப இந்த பட்டித்தவத் அப்படிங்கிற சப்தம் வந்து இது வந்து என்னதான் ஆயிடுறது பாருங்க. இப்ப இந்த பட்டுங்கிற தாத்துல இருந்து நான் தவத்துங்கிற ஒரு சப்ஜெக்ட்ஸை சேர்த்த உடனே பட்டித்தவத்துங்கிற பிராத்திபதிக்கம் எனக்கு கிடைச்சுடுறது. பட்டித்தவத் அப்படிங்கிற பிராத்திபதிக்கம் வந்து இப்ப நம்மளுக்கு ஒரு ராம சப்தம் மாதிரி. அது இப்ப எப்படி நம்மளுக்கு ராம சப்தம் எப்படி? ராம சப்தம் வந்து பிராத்திபதிக்கம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ராமஹ ராமோ ராமாஹா, ராமம் ராமோ ராமானு, ராமேன ராமபியம் ராமஹின்னு நம்ம போயிட்டே இருக்கோம். அதே மாதிரி இந்த பட்டித்தவத் அப்படிங்கிறது ஒரு பிராத்திபதிக்கமா எனக்கு கிடைச்சுடுறது. So when we are adding one suffix to the dhatu, அப்படின்னா when we are adding suffix the pratyay to the dhatu, பட்டுல தவத்துல நம்ம என்னெல்லாம் எடுத்துட்டோம்? முதல்ல இத்தவத்துங்கிறதுல இக்கு போயிடுத்து பை பாணினியன் கிராமரியன் ரூல், ஊ போயிடுத்து பை பாணினியன் அனதர் கிராமரியன் ரூல். அப்போ தவத் அப்படிங்கிறது தான் இருக்கு மிச்சம் அதுல. ஸோ தவத் அப்படிங்கிறது இப்போ வத்துல உயர். இப்போ நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே நம்ம அஜந்த சப்தான்னு பார்த்துக்கோம். இங்க நான் கொஞ்சம் டீவியேட் ஆறேன் சப்ஜெக்ட்ல இருந்து, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அஜந்த சப்தம் பார்த்துக்கோம். அஜந்தனா என்னது? இப்ப நம்ம பார்த்தோம் அச்சுனா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். அச்சுனா என்ன? அச்சு பிரத்யாகாரால என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லணும். அச்சு பிரத்யாகாரால என்னெல்லாம் இருக்கு? எல்லா வவல்ஸும் இருக்கு. எல்லா வவல்ஸும் இருக்கு. All the vowels, yes, all the ஸ்வராட்சரம். Good. So அச் பிரத்யாகாரால எல்லா ஸ்வராட்சரமும். So அச் அப்படின்னாலே ஸ்வராஹா
அப்படின்னு நமக்கு தெரியும். இப்ப அஜந்த அப்படின்னு என்னது? அச்சு பிளஸ் அந்த. அஜந்த அது நீங்க ஹல் சந்தி படிக்கும் போது படிப்பேன். அது ஜஸ்ட்வ சந்தின்னு ஒரு சந்தியில வரும். சோ அச்சு பிளஸ் அந்த அஜந்த. சோ இப்ப என்ன ஆயிடுறது? அஜந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? வௌவல்ஸ்ல எண்டார சப்தாக. இப்ப நான் அன்னைக்கே சொன்னேன், ஒரு தடவை முன்னாடியே இந்த கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். நீங்க உங்களோட அந்த என்னது அது என்ன சப்தமஞ்சரி, சப்தமஞ்சரியை எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதுல என்ன வரும்? அஜந்த சப்தாக அப்படின்னு வரும். அதுலதான் ராமக, அப்புறம் சீதா, அப்புறம் பல வன எல்லாம் வரும். ரிஷி, முனி, ஹரி, குரு, வது இதெல்லாம் வரும். தேனு, தேனு கூட ஸ்ரீகாரம் ஸ்ரீலிங்க, ஆனா ஊகாரம் ஸ்ரீலிங்க. அப்படின்னா என்ன? எதெல்லாம் அச்சுல எண்ட் ஆகிறதோ, the shabdas which end in ach are called, achna vowels la end aagto, they are called ajanta shabdaha. Those which end in consonants, the consonants enna word? hal. pratyahara eppadi varudhu? hayavara, lan, yamanganana, jaban, gadagach, javagadagach, kapachatata tatatav, கப்பை, சஷச, அல். சோ ஹால ஆரம்பிச்சு இல்லு வரைக்கும் எல்லாமே வியஞ்சனம், வியஞ்சனாட்சரம், கான்சனன்ட். கான்சனன்ட்க்கு இன்னொரு பேர் என்னது? அச்சு எப்படி ஸ்வராஸ்க்கு இன்னொரு பேரோ, கான்சனன்ட்க்கு இன்னொரு பேர் வியஞ்சனா, வெஞ்சனாக, அது கான்சனன்ட். ஹல் அப்படின்னு பேர். இப்ப நம்ம அஜந்த அப்படின்னு சொன்னா அச்சு பிளஸ் அந்தன்னு சொல்றோம். இப்ப ஹல் பிளஸ் அந்த வரும்போது ஹலந்த சப்த. ஓகே, இப்ப ஹலந்தன்னு அர்த்தம். இப்ப இந்த படித்தவத் என்னன்னா ஹலந்த் சப்த, புல்லிங்க சப்த. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். திரும்ப திரும்ப சொல்றேன். பிரத்யாலையும் தாத்துலையும் என்ன வித்தியாசம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது நான் ஒரு தடவை ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். தாத்துல நம்ம தீட்டக அந்தி, பட்டதி பட்டதக பட்டந்தி, பட்டசி பட்டதக பட்டத, பட்டாமி பட்டாவ பட்டாமக, பட்டாவக பட்டாமக ஒரு லட்ல காரணம் எடுத்துக்கணும். ஆனா பாலக பட்டதி, பாலிகா பட்டதி, கரெக்டா எல்லாமே சொல்லும். இப்போ பாலக கச்சதி, பாலிகா கச்சதி. அடுத்தது ஒரு நபும்சக நீங்க சொல்லணும். யானம், யானம்னா வெஹிக்கிள், கார்யானம் ஏதோ ஒண்ணு. உந்து யானம்னா பஸ், லோகயானம் அதுனாலும் பஸ் தான். லோகயானம் கச்சதி. ஆனா இங்க லிங்க பேதமே கிடையாது. லிங்க பேதம் எந்த லிங்கமா இருந்தாலும் நீங்க தீட்டகாந்தி யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் லக்காராது ஸ்பெஷாலிட்டி. வேற நீங்க இந்த கிருதந்தாஸ்க்கு பிரத்ய ஆட் பண்றேன்னா லிங்க பேதம் வந்துருக்கு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, லிங்க பேதம் வந்துடும். சோ இந்த படித்தவத் அப்படிங்கறதோடு புல்லிங்க சப்தம் எப்படி டிக்ளைன் ஆகும்? ஸ்ரீலிங்க படித்தவத்துங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு பிராத்திபதிக்கம். பிராத்திபதிக்கத்தோடு இப்போ ஒவ்வொரு இது பிராத்திபதிக்கம் புல்லிங்க சப்தம். அப்ப புல்லிங்கம் இப்படி டிக்ளைன் ஆகும், ஸ்ரீலிங்கம் இப்படி டிக்ளைன் ஆகும், நபும்சகலிங்கம் இப்படி டிக்ளைன் ஆகும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த படித்தவத்தை எப்படி வரும்னா படித்தவான், படித்தவான், படித்தவந்தௌ, படித்தவந்தக ப்ளூரல். இது பவான் சப்தம், பவத் சப்தம். பவத் அப்படின்னு உங்களுக்கு வந்திருக்கு. பவான் நீங்க படிச்சிருக்கேன். பவான், பவத்தக நாம கிம், பவத்யாக நாம கிம், நம்ம முதல் பாடத்திலேயே பார்த்திருக்கோம். அது பவத்தக அப்படின்னு. பவான், பவான் கிம் கரோதி, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பவான். பவதி கிம் கரோதி, லேடியை சொல்றது, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்?
அதே மாதிரிதான் இது பவான் சப்தம். ஸோ படித்தவான், படித்தவான், படித்தவந்தௌ, படித்தவந்தக. ஆனா இது த்விவசனம்ல மாறும். எப்படி மாறும்? சாரி, தித்தியா விபக்தியில மாறும். தித்தியா விபக்தியில படித்தவந்தம், படித்தவந்தௌ. தித்தியா விபக்தி பகுவசனம் வந்து படித்த வத்தகன்னு, படித்த வத்தகன்னு. படித்தவான், படித்தவந்தௌ, படித்தவந்தக, படித்தவந்தம், படித்தவந்தௌ, படித்தவத்தக. அப்புறமா எல்லாமே மாறிடும். அதுல வந்து ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு, அது வந்து நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் சத்ரு சாமிச்செல்லாம் நம்ம படிக்கும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து அது டீச்சிங் how to do it, and there is a small trick how to learn it. One of my teachers taught me the trick and I also teaching it. So அனந்த சப்தம் படிக்கும்போது வந்து நம்ம யோசிக்கணும், it is very different from அஜந்த சப்தம். அஜந்த சப்தம் வந்து நீங்க ராம சப்தம் மாதிரியே நீங்க வந்து இந்த சப்தம் படிச்சிடலாம். ராம மாதிரியே என்ன படிக்கலாம்? இது பாலக, பாலக சப்த, விருட்ச சப்த, சர்ப்ப சப்த. எந்த சப்தம் நீங்க எடுத்தாலும் ஹரி மாதிரியே கவி, கபி, என்ன சப்தம் வேணாலும் அதே மாதிரி உட்கார குரு மாதிரியே நீங்க சம்பு, பிரபு, இந்த மாதிரி என்ன உட்காராந்த சப்தம் அப்படி படிக்கலாம். இது அப்படி கிடையாது. அனந்த சப்தமே you not believe there is a very big topic in Vyakaranam regarding Halanta Shabda. Because each and every Halanta Shabda, it differs. ஏன்னா ஒரு அஜந்தால பிரச்சனையே கிடையாது. ஆல வரும் இல்லைன்னா ஈல வரும். ஆகாராந்தனா ஸ்ரீலிங் தான், ஈகாராந்தனா ஸ்ரீலிங் தான், ஊகாராந்தனா அகெயின் there is ஸ்ரீலிங் ஆல்சோ. இப்ப ரிக்காராந்தா நமக்கு தெரியும், பித்ரு மாத்ரு அதெல்லாம் தெரியும். அவ்வளவுதான். இதுக்கு மேலாம் இங்க ஏ ஓ ஐ அதெல்லாம் நம்ம சப்தம் பார்த்தது இல்லை. வேற ஹலன்ஸ்ல அப்படி கிடையாது. ஆல் த கான்சனன்ட்ஸ். இப்போ மனஸ் அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு, மனஸ். அது எதுல எண்டாயிருது? சகாராந்த. இப்ப இது நம்ம பார்த்தோம், இது பற்றி டக்காராந்த எப்படி. ஓகே, அப்புறம் நகாராந்த கர்மன் சப்த நம்ம முன்னாடி பார்த்தோம். சர்மன் வரும்போது பார்த்தோம். கர்ம, கர்மணி, கர்மாணி அப்படின்னு நபும்சகலி. இப்ப நகாராந்த. ஸோ ஒவ்வொரு ஹலந்தத்தோடும் நம்மளோட எண்டிங் இருக்கும். மகாராந்த எண்டிங் அந்த மாதிரி. அப்புறம் இஷ், தனுஷ் சப்தம், ஷகாராந்த, அந்த ஷகாராந்த, மூர்தன்ய, சண்முகா ஷகார். ஸோ ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் எண்டிங் இருக்கும். ஸோ த வேர்ட் டெக்ளினேஷன் ஆல்சோ வில் பி வெரி டிஃப்ரெண்ட். ஸோ இது ஒரு ஸ்டைல். ஸோ இப்போ இது வந்து என்ன ஆயிடுறது? படித்தவான். படித்தவான்னா படித்தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தமிழ்ல. இது வந்து நம்ம வேர்பாவும் யூஸ் பண்றோம் பாஸ்ட் சொல்லறதுக்கு. அட் த சேம் டைம் நம்ம நவுனாவும் யூஸ் பண்றோம். நவுன்கள் சாரி அட்ஜெக்டிவாவும் யூஸ் பண்றோம். ஸோ நாம பதமா ஆயிடுறது. அதாவது தாத்துவோட பிரத்யே யூஸ் பண்ணினா என்ன ஆயிடுறது? அது நாம பதமா மாறிடுறது. இது வந்து நம்ம நாமபதம். விசேஷணமும் நாமபதம் தானே. நாமபதத்தை தான் நம்ம விசேஷணமா யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த படித்தவான் அப்படிங்கிறது புல்லிங்கல ஆயிடுது. படித்தவதி, படித்தவதி அப்படிங்கிறது ஸ்திரீலிங்க. இப்போ பாலக படித்தவான், பாலிகா படித்தவதி. ஓகே, இப்போ நம்ம படித்தவான் படித்தவதி நம்ம நபும்சகத்துல சொல்ல மாட்டோம். ஆனாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இது வந்து படித்தவத். ஓகே, so this declines like bhavat shabda, this declines like nadi shabda, and this declines like jagat shabda. அதாவது ஒவ்வொரு அந்த சப்தத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அவ்வளவுதான். எப்போதுமே இந்த டெக்ளினேஷன் சொல்லும்போது இந்த சப்தம் மாதிரி வரும்னா அந்த சப்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அத மாதிரி நம்ம இது தக்காராந்த படித்தவத். ஸோ இது வந்து how it is used. தவத்து, தவத்து
participle which is used. It is an active participle. Active participle. அதாவது it is only used in active voice. It is not used in passive voice. That reminds me that I have not told you anything about Kartari and Karmani, which is active and passive. I will touch on it also. என்ன எங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் டைம் கொடுக்கல. I am 200% sure that I cannot take end before December. At least by January I should be able to do that. 15th I am planning. I don't know that also. சரி, இந்த கிராமர் புரியலைன்னா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அதனால தான் I have to touch into grammar. Otherwise just translating and teaching you the meanings and going off is nothing. It's very easy to take the book. 3 lessons, we are asked to take 3 lessons a day. I don't know. பண்றவெல்லாம் தெய்வம் தான். I don't know. I am a மனுஷன் only. So, இப்போ இங்க பாருங்க, இப்போ சபத்துல நம்ம பண்றோம் படித்தவான். இப்போ அதே மாதிரி நம்ம இது பார்த்தோம்னா இப்போ இது வந்து நம்மளுக்கு படித்தவான்னு வந்திருக்கு. ஆனா இப்ப கம் தாத்து எடுத்துட்டோம்னா இப்ப கம் தாத்து, இப்ப கம் தாத்துவோட இந்த தவத்து போட்டோம்னா இது வந்து என்ன ஆகும்னா கம் கம் வீழ்ச்சி கம் வீழ்ச்சி. அப்ப இங்க என்னவா இருக்கும் கத்தவான். Okay, that will become Gatavan, Gatavan, Gatavati, Gatavat. இங்க வந்து அந்த ஈ வரல பாருங்க. இந்த பதித்தவான்ல வந்து ஈ வந்து கம்முல வரல. ஏன்னா ஆல்ரெடி இந்த கம் வந்து நமக்கே தெரியும் இட்ஸ் an irregular word. ஏன்னா இதோட இதே நம்மளுக்கு எப்படி வருது, இதோட அங்கம், this is called the அங்கம். இப்போதுமே தாத்து வேற அங்கம் வேற. தாத்து பட்டு தான், அதான் அதோட அங்கம் என்ன பட்டை. ஓகே, அதான். ஸோ இது இப்போ கம்முங்கிற தாத்துவோட அங்கம் என்ன கச்ச தான். அதோட தான் நம்ம தீட்டகான் அந்தி செய்யணும். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு கத்தவான். அப்ப கத்தவான், கத்தவத்தி, இங்க பத்தி, இங்க பத். அதே மாதிரி லிக்கித்தவான், காதித்தவான். If somebody wants to ask something, யாருக்காவது ஏதாவது கேட்கணுமாமா? ஓகே. So this is what, this is past participle. So this is past participle. அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நான் இன்னைக்கு டச் பண்றது எல்லாமே பிரசன்ட்டுக்கே நான் வரல, நான் பாஸ்ட்லயே தான் இருக்கேன். ஸோ திஸ் இஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட்ல என்ன, அதுவும் பாஸ்ட் ஆக்டிவ் பார்ட்டிசிபிள். இது வந்து நம்ம வேர்பாவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, திஸ் கேன் ஆல்சோ பி யூஸ். அதோட ஸ்பெஷாலிட்டி அப்படிதான் பாருங்க. இப்போ பாலக கத்தவான், பாலக எங்க கத்தவான் மந்திரம். ஓகே, மந்திரம், மந்திரம் கத்தவான். பாலக மந்திரம் கத்தவான், இப்படியே சொல்லலாம். இப்ப ஒரு சிறுவன் கோயிலுக்கு சென்றான். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்க. இப்போ இப்போ கத்தவன், இப்போ வந்து நம்ம ஒரு போனான், சென்ற பையனை, கோயிலுக்கு சென்ற பையனை கூப்பிடு அப்படின்னு யாரும் அந்த கோவிலுக்கு போனான்ல அவனை கூப்பிடு அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம எப்படி எழுதணும்? இப்ப இதுல வந்து கோவிலுக்கு போன பையனை, called a boy who has gone to the temple. இங்க who went to the temple னு சொல்ல மாட்டோம் இங்கிலீஷ்ல. ப்ராப்பர் இங்கிலீஷ்ல நம்ம சொல்ல மாட்டோம். has gone. ஆக்சுவலி இதுக்கு வந்து has gone, have gone போட்டாட்டா கரெக்டா இருக்கும் இங்கிலீஷ்ல. பட் ஐ டோன்ட் டச் மச் வித் இங்கிலீஷ். சொல்லுவேன்னு தவிர அது ஆல்வேஸ் இந்தியன் லாங்குவேஜ்ல பார்க்கும்போது
அப்ப நம்ம தமிழ்ல வந்து இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது சிறுவன் கோயிலுக்கு சென்றிருக்கிறான் அப்படிதான் சொல்லணும். கத்தவான நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சென்றான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, சென்றிருக்கிறான், ஹேஸ் கான். ஏன்னா இது வந்து இப்ப சென்றான் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இது சொல்லிட்டு போலாமே. இதோட ரூபம் தான் இதுவும். ஆக்சுவலி இப்ப அகச்சத்துங்கிறது தான் நம்ம கத்தவான்னு போடுறோம், கரெக்டா? பட் ஆனா இதுல there is a difference. அப்ப எதுக்கு நம்ம அகச்சத்தும் கத்தவானும் there are two different things. அப்ப எதுக்கு நான் கத்தவான் யூஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம நிறைய பேர் வந்து பேசுற வழக்கத்துல வியாவகாரிக சம்ஸ்கிருதத்துல சம்பாஷண வர்க்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகச்சத் சொல்லித்தரவே மாட்டாங்க. They will teach you only கத்தவான் கத்தவதி, அகம் கத்தவதி, அகம் ஹ்யஹ கத்தவதி. இந்த இடத்துல பாருங்க, இப்ப நேற்று நான் போனேன் அப்படி வச்சுப்போம், நேற்று நான் போயிருந்தேன், நேற்று நான் போனேன் அப்படி வச்சுப்போம். ஆனா இங்க வந்து லிங்க பேதம் இருக்கு. ஏன்னா நான் ஒரு ஃபீமேலா இருக்கிறதுனால நான் கத்தவத்தின்னு சொல்றேன். ஸ்ரீதரன் சார் வந்து கத்தவான்னு சொல்லுவார். ஆனா நீங்க இங்க பாத்தீங்கன்னா புருஷ பேதமே கிடையாது. பிரதம புருஷ கிடையாது, மத்தியம புருஷ கிடையாது, உத்தம புருஷ கிடையாது. யார் வேணாலும் எந்த புருஷத்துல வேணாலும் இருக்கலாம். இப்ப நம்ம லக்காரா யூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணணும்? நம்ம அகச்சத், அகச்சதாம், அகச்சன், அகச்சஹ, அகச்சதம், அகச்சத, அப்புறம் அகச்சம், அகச்சாவ, அகச்சாம. பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணும்போது பிரதம, மத்தியம, உத்தம. ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு லக்கார்ல வந்து புருஷ பேதம் உண்டு, லிங்க பேதம் கிடையாது. நம்ம பிரத்ய யூஸ் பண்ணும்போது தவத்து பிரத்யல நம்ம கிருதந்தம் யூஸ் பண்ணும்போது அது என்ன இருக்கு? லிங்க பேதம் இருக்கு, ஆனா புருஷ பேதம் அது கிடையாது. அகம்னாலும் கத்தவதி சொல்லலாம், ராமகனாலும் கத்தவதி சொல்லலாம், துவம்னாலும் கத்தவதி சொல்லலாம். சாரி, ராமகனா கத்தவான் தான் சொல்லணும். சீதா கத்தவதி, துவம் கத்தவதி, அகம் கத்தவதி, மூணுக்குமே சொல்லலாம். ராமக கத்தவான் அப்படி சொல்லலாம். இதுதான் நம்ம ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் இந்த மீனிங். அதே நம்ம பேசிக் கான்செப்ட புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். அப்புறமா இட்ஸ் வெரி ஈஸி டு டூ இட். இப்போ இந்த பாலக மந்திரம் கத்தவான். இப்போ மந்திரம், இப்போ கோவிலுக்கு போன இல்லாட்ட போயிருக்கிற பையனை கூப்பிடு. அப்போ எப்படி சொல்லுவோம்? இந்த மந்திரம் அப்ப இதுல வந்து மந்திரம் வந்து கோயிலுக்கு சென்றிருக்கும், கோவிலை அடைந்திருக்கும். எப்போதுமே கம் தாத்து வந்தாதான் நம்ம சாதாரணமா வந்து எங்க போயிருக்கும் அப்படின்னு குத்திரன்னு வந்தாலே சப்தமி விபக்தி தான் வரணும் அதுல. ஆனா கம் தாத்து வரும்பொழுது மட்டும் நம்ம தித்தியா விபக்தி யூஸ் பண்ணணும். அதான் எப்போதுமே அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்ப இந்த கத்தவத் அப்படிங்கிற சப்தத்தை இப்ப இங்க சப்தம் என்னது? கத்தவத். இப்ப இதுக்கு பிரதமா விபக்தி என்னது? கத்தவான், கத்தவந்தம், கத்தவந்தக. அப்புறம் தித்தியா விபக்தி என்னது? கத்தவந்தம். மந்திரம், கதவந்தம், பாலகம். மந்திரம், கதவந்தம், பாலகம் ஆஹ்வயது, கூப்பிடவும். அப்ப இந்த இடத்துல என்ன வருது? எப்படி ஆயிடுறது இந்த வேர்டு? விசேஷமா ஆயிடுறது. பாலகம், பையனை கூப்பிடு. எந்த பையனை? கோயிலுக்கு சென்றிருக்கும் பையனை. So this here it is used as விசேஷமா, but here it is used as a verb. இது மட்டும் நம்ம சிலது தெரிஞ்சுக்கணும். ஓகே, when it is coming singular வரும்போது that is used as a verb அப்படிங்கறத நம்ம just understand பண்ணிட்டா போதும். So I hope
இத்தவத்து பிரத்யே கொஞ்சம் கிளியரா இருக்கா? குழப்பி இருக்கா ரொம்ப? I'll give you exercises you will be able to do. Is it okay? Anybody who has any doubt? Okay. No doubt, I move further. இப்போ we saw மாதா க்ஷமிதா, சொல்லுங்க. இந்த கோவிலுக்கு சென்றிருக்கிற பையனை கூப்பிடு அப்படிங்கறதுல மந்திரம் கதவந்தம் ஆஹ்வயத்து அப்படின்னு சொன்னாலே போடுமா? அங்க பாலகங்கிற வேர்டை யூஸ் பண்ண வேண்டாமா? பாலகம் அந்த இடத்துல மியூட் ஆயிடுச்சு, உங்க சவுண்ட் எனக்கு கேட்கல. பாலகம் நான் எழுதி அது மட்டும் ஒரு தடவை இங்க கதவந்தம் பக்கத்துல எழுதிக்கணுமோ? பாலகம் நான் எழுதினேனேமா. மியூட் ஆயிடுச்சு, ஒண்ணுமே கேட்கல, ஒண்ணுமே புரியல. ஓகே, ஸ்கிரீனும் தெரியலையா உங்களுக்கு? உங்களோட சவுண்ட் அப்ப ஆமா, உங்களோட சவுண்ட் சுத்தமாவும் கேட்கல, ஸ்கிரீனும் தெரியல. சாரி. ஓகே, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இப்ப வந்து என்ன ஆயிடுதுன்னா மந்திரம், நான் திருப்பி எழுதுறேன், நோ ப்ராப்ளம். மந்திரம், அப்போ கத பந்தம் பாலகம் ஆஹ்வயத்து, ஆஹ்வயான்னு கூட சொல்லலாம். இதுல நோட்ல காரையே நம்ம எடுத்துக்கலாம். ஆஹ்வயத்துனா லெட் ஹிம் பி கால்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆஹ்வயன கூப்பிடு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப தெரியறதா விஜயலட்சுமி மேடம்? தெரியுது மேம், தெரியுது. தேங்க்யூ தேங்க்யூ. சோ இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இந்த இடத்துல அது விசேஷணமா வந்தது. ஓகே, கதவந்தம். தட் இஸ் வாட் இட் இஸ். இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? கத்தவான். இப்போ நிறைய வேர்ட்ஸ் பாருங்க. காதித்தவான், லிக்கித்தவான். நான் ஜஸ்ட் புல்லிங்க மட்டும்தான் எழுதுறேன். ஸ்ரீலிங்கம் உங்க எல்லாருக்கும் தெரியும். கத்தவதி, டீங்கிறது தான் ஸ்ரீலிங்கு. ஓகே, டீ. அதே நதி சப்தம் மாதிரி வரும். சப்தா படிங்கோ, சப்தா படிக்கலைன்னா ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. இப்படியே சொல்லிட்டேன். லிக்கித்தவான், காதித்தவான். ஓகே, பட் இது வந்து தாத்துவோட வருதுன்னு நான் சொன்னேன். அதனால இப்ப நீங்க பஷ்யான்னு போடுறேன். பஷ்யாவோட தாத்து என்னது? பஷ்யா அப்படின்னு சொல்றோம். அதோட தாத்து வந்து திருஷ். அப்ப என்ன ஆகும்? இந்த இது வரும், இது மாறும். டகாரா டா வந்ததுனால நம்ம படிச்சிருப்போம். இந்த இஷ், இந்த இஷ் தான் வரும். இந்த ஸ்ட்ரிக்கும் வரும். அது மாறும். திருஷ்டவான் பாருங்க, திருஷ்டவான். ஓகே, அதே மாதிரி தா தாத்துல ததாதி அதுல வரும் இல்லையா? அல்ல தத்தவான். வேலை கரோதி, கிருத்தவான். அப்போ தீஸ் ஆர் ஆல் கொஞ்சம் நம்ம ஸ்பெஷலா பார்த்துக்கணும். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்? இதை நம்ம பார்த்துட்டோம்னா இப்ப என்ன ஆகும்னா, இப்ப வந்து இது ஆக்டிவ்னு சொல்லிட்டேன். இது ஆக்டிவ்ல வரும். இப்ப இதுக்கே வந்து பாசிவ். இது வந்ததுன்னா இதை பாசிவா மாத்தணும்னா அதுக்கு ஒரு பிரத்யேகம். அந்த தட் இஸ் கால்ட் இக்த பிரத்யேகம். தட் இஸ் கால்ட் இக்த. அது இது வந்து இக்தவது, which is active. இக்த is passive. இப்ப இந்த இக்த பிரத்யே is very very easy once you learn இக்தவது. சவுண்டே வரல மேடம். சவுண்ட் வரலையா? அதனாலயே நான் எனக்கு சவுண்டே கேட்கல மேடம். சரி, நான் ஹியர் இந்த இது பில்டிங் வரும், வேலை நடக்கும். இப்ப எப்படி இருக்குமா? ஹலோ, இப்ப எப்படி இருக்கு சவுண்டு? இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப விசுவலா தான் இருக்கு.
இங்க கிளியரா இருக்கு. ஐ திங்க் அவங்க அதர் சைடுல எக்ஸிட் ஆயிட்டு கூட ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். Okay. Okay. Wait, one more minute. I will just put my hearing இது திருப்பி நான் அதை மாத்திக்கிறேன் probably. இப்ப எப்படி இருக்கு? இங்க எனக்கு கிளியரா ஓகே 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 இப்போ கிளியரா இருக்கு. இப்ப கிளியரா இருக்கா? லவுடா இருக்கு. லவுடா. ஓகே ஓகே. I don't want to cut. இந்த ரெக்கார்டிங் கட் ஆயிடும். நான் கட் பண்ணி. நான் ஒரு தடவை இயர் இது வெச்சிட்டு போறேன். ஓகே நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம மேடம், I have a question. Can I ask you? Tell me sir. இப்போ இந்த தவத்து பிரத்ய ஆட் பண்றச்சே அந்த தாத்துல வந்து வான் வத்தி அல்லது வத் அப்படிங்கிற லிங்க பேதத்தோட அந்த பிராதிபதிகம் வருதுன்னு சொன்னேன் இல்லையா? Gatavat is the Pratipadikam. Gatavan is the Pratama Vibhakti Ekavachanam. Okay, for Pullinga Shabdam. Pullinga Shabdam. Gatavati is the Pratama Vibhakti Ekavachanam for Sri. Gatavat is the Pratama Vibhakti Ekavachanam for Nabumsakti. Gatavat is the okay. இதுல கதவத்ங்கிறது எப்படி டிக்ளைன் ஆகும்? நபும்சகலிங்க சப்தம் அது வந்து அதே புல்லிங்க மாதிரியே தான், பவான் சப்தம் மாதிரியே தான், பவத் சப்தம் மாதிரியே தான் டிக்ளைன் ஆகும். ஆமா, பவத்ல போத் புல்லிங்கமும் அது நபும்சகலிங்கம் பவத் சப்தம் மாதிரியே தான் டிக்ளைன் ஆகும். அது வந்து ஜகத் சப்தம்னா சொன்னேனே, பவத் சப்தம் மாதிரி புல்லிங்கம், நதி சப்தம் மாதிரி ஈகாரம். ஓகே. ஜகத் சப்தம் மாதிரி நபும்சகலிங்கம். Okay. Thanks. I will give you some examples. Okay? I will send it to you. I have a book. I'll take the photo and send it to you. So, இப்போ வந்து நம்ம let us move on to the next one, which is the passive participle. It is used sometimes separately as a verb like this also, but when it is used in the passive, mainly in the passive. It is a passive past participle. It is an active past participle, but it is very very easy. ஏன் அப்படின்னா இந்த வான் மட்டும் எடுத்துக்கணும். இந்த வான் வத்தி வருதுன்னு இங்க அதை எடுத்துக்கணும். இதுல எல்லாம் நான் எடுத்துட்டேன். இப்ப என்ன வருது? கட்ட, இப்ப நான் கட்டவான் அப்படிங்கறதுல நான் வான எடுத்துட்டேன்னா இப்ப கத்தவத்தி எல்லாத்துலயுமே இந்த வத்தி எடுத்து என்ன ஆயிடுறதுங்க? புல்லிங்கல ராம சப்தவத் ஆயிடும். கட்டக. ஸ்திரீலிங்கல சீதா சப்தவத் கட்டா. புல்லிங்கல பலம் சப்தவத் கட்டம். So this is the passive past participle. Passive past participle that is called itta pratyaya. So ittavatu is active, itta is passive. இது புரியுறதா எல்லாருக்கும் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு? கட்டக அது பாசிவ்ல இது எப்படி யூஸ் ஆகுங்கிறத நான் உங்களுக்கு கர்த்தரி கர்மணி சொல்லும்போது நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது இப்ப நான் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. உங்க புக்ல வந்து இது ரொம்ப யூஸ் பண்ணல, ஆனா 1-2 இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நம்ம லெசன் பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ இது வந்து எதுல யூஸ் ஆகுதுன்னா திஸ் இஸ் பாசிவ் பார்ட்டிசிபிள். இது நம்மளுக்கு கட்டவான் தெரிஞ்சிடுச்சுன்னா போதும். இது வந்து கட்டக, கட்டா, கட்டம். அப்ப கட்டக டிக்ளைன்ஸ் லைக் ராம சப்தம். ஈஸியா நமக்கு ராமாக ராமவும் மாதிரி பண்ணிடலாம். கட்டா டிக்ளைன்ஸ் லைக் சீதா சப்தம், ரமா சப்தம்.
கதம் டிக்ளைன்ஸ் லைக் பலம் சப்தம். அது நமக்கு தெரியும். இந்த மூணும் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்நேரம். இது தெரியாம நம்ம சமஸ்கிருதம் படிச்சு வேஸ்ட். ஸோ அதனால இது மாதிரி டிக்ளைன் ஆகும். ஓகே, இதுதான் நம்மளுக்கு இத்த பிரத்யம். இப்ப அடுத்தது நான் ஆல்ரெடி உங்களுக்கு அனுப்புறேன், சொல்லி கொடுத்தேன். இத்வா, இதுலயும் நான் சொன்னேன். இதுலயும் இந்த இத்தா எடுத்துட்டா நம்ம சொன்னேன் அன்னைக்கு, இந்த இக்கு வந்து இத்தவத்தூள் எப்படி இக்கு போச்சோ அதனால இந்த தே மட்டும்தான் ரிமைன் பண்ணும். அதனாலதான் இந்த தே மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி இத்துவாலையும் இந்த இக்கு போயிடும். துவா, துவா மட்டும்தான் இருக்கு. ஸோ இப்போ கம் தாத்து பிளஸ் துவா கத்வா தான் வரும். அந்த இம்மு போயிடும். கத்வா. அதே மாதிரி தான் நம்ம பார்த்தோம் அன்னைக்கு கூட. காதித்வா, லிக்கித்வா. இதை எப்ப யூஸ் பண்றோம்? இப்போ இந்த துவாங்கிறது it does not decline. It is an indeclinable. It is an avyayam. இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லயே இப்ப நான் 5 பார்ட்டிசிபிள் இன்னைக்கு சொன்னேன். அந்த 5ல வந்து தவத்து, இத்த, துவா, யப், தும். இதுல வந்து தவத்தும் தாவும் தான் டிக்ளைன். They are declining. Okay, those two pratyams. These 3 pratyams, they are avyayam. They are indeclinable. எப்படி யூஸ் பண்ணினாலும் பரவாயில்ல, it will not decline. எப்படி? லிக்கித்வா, அதாவது இந்த துவாவை நம்ம எங்க யூஸ் பண்றோம்? இது நம்ம முன்னாடி ஒரு லெசன்ல கத்வான்னு வந்தது. அப்பவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு எக்ஸசைஸும் கொடுத்தேன். அதுல இப்போ அது ஹோம்ஒர்க் கூட பண்ணி எழுதினேன். அது எப்படின்னா, இப்ப ஒரே ஆள் வந்து 2 ஆக்ஷன் செய்யும் பொழுது, இப்போ ராமஹ வித்யாலயம் கச்சதி, ராமஹ பட்டதி. நல்லா பாருங்க, ராமஹ और பாலகஹ வித்யாலயம் கச்சதி, பள்ளிக்கு செல்கிறான். ராமஹ ராமஹ பட்டதி. அப்போ என்ன அர்த்தம்? அவன் பள்ளிக்கு போகிறான், ராமன் படிக்கிறான். அப்போ என்னது? பள்ளிக்கு சென்று படிக்கிறான். ஒன்னா மாத்தலாம்ல. அப்போ இது வந்து கத்வா. இந்த முதல் ஆக்ஷன் வந்து துவா பிரத்யம். ஓகே, இந்த முதல் வெர்ப் வந்து துவா பிரத்யல மாறிடும். இப்போ பாலகஹ மந்திரம் கத்வா பூஜா கரோதி. மகிழா, மகிழா பாக்கம் கிருத்வா அன்னம் காததி. அப்படின்னு என்ன? சமையல் செய்துவிட்டு அன்னம் சாப்பிடுகிறாள். அப்ப 2வது வேர்ப் வந்து அப்படியே தான் இருக்கு. ஆனா அந்த முதல் வேர்ப் மட்டும் என்ன ஆகும்? துவா பிரத்யல மாறிடும். அது என்ன துவா பிரத்யம் ஏன் மாறுறது? That is a participle which is used in the place of the first verb. ஏன் யூஸ் பண்றோம்? When one person is doing consecutively கிடையாது, one action after another action. அப்ப the first action gets the tuva pratyaya. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். So அகம் கிரக காரியம் லிக்கித்வா கிரீடாமி. நான் பாடத்தை எழுதிவிட்டு விளையாடுவேன். புரியுதா எப்படி வரும்னுட்டு? எல்லாத்துலயும் துவாங்கிற எண்டிங். இப்போ இதே துவாங்கிற ஒரு வேர்டு வந்து நம்மளுக்கு இருக்கு. இப்ப இந்த துவாவே வந்து என்ன ஆயிடுறதுன்னா, இது வந்து சப்போசிங் யூ ஹாவ் அ உபசர்க்கம். அதாவது உபசர்க்கம்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? they are all called prefixes. they are known as prefixes. அப்போ prefix அப்படின்னா ஈஸ்வரி பேச்சு வா, நான் பேசணும்.
So prefixes. அப்போ ப்ரிஃபிக்ஸ் வந்து இப்போ சப்போசிங் ஐ சே இப்போ கத்வா அப்படின்னு நம்ம சொல்றோம். கத்வா வித்யாலயம் கத்வா பாட்டம் பட்டதி. பாலிகா வித்யாலயம் கத்வா பாட்டம் பட்டதி. Having gone to the school, the girl studies. பள்ளிக்கு சென்ற பின் படிக்கிறாள். ஏதோ ஓகே, அது மாதிரி. இப்போ கச்சதி, இப்போ கச்சதி இருக்கு. இப்போ இந்த கச்சதிக்கு முன்னாடி நம்ம ஆங்கிற ப்ரிஃபிக்ஸை ஆட் பண்றோம். அப்ப என்ன ஆயிடுறது? ஆ கச்சதி. இப்ப இந்த ஆ இஸ் உபசர்கா. உபசர்கான ப்ரிஃபிக்ஸ். உபசர்க்கம் யூஸ் பண்ணி இதே துவாவை நம்ம யூஸ் பண்றோம். அப்போ நம்ம என்ன பண்றோம்? இதே துவாவை நம்ம யூஸ் பண்ணும்போது யூ cannot say ஆ கத்வா அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. கத்வா அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஆங்கிற ப்ரிஃபிக்ஸ யூஸ் பண்ணியாச்சுன்னா என்னவா மாறிடும்? இது வந்து இந்த இடத்துல கத்யன்னு. So it will become agatya. அது என்ன பிரத்யை அப்படின்னா லெப். லெப். இந்த லெப்லயும் இந்த இல்லு போயிடும், இப்பு போயிடும், யா மட்டும் தான் ரிமைன். So ya is used. Ya is used. So அப்போ கம் பிளஸ் ய கம்யன்னு கூட சொல்லலாம். அது வந்து ஆகத்திய கூட இல்லை, ஆகம்ய அப்படின்னாலும் ரைட்டு தான். கத்வா மனசுல வச்சுட்டு கத்திய போட்டாலும் ஆகத்திய போட்டாலும் ரைட்டு தான். ஆகம்யன்னு போட்டாலும் ரைட்டு தான். எல்லாத்துக்கும் கம்மு தாத்துக்கும். ஓகே, இப்ப லிக் அப்படிங்கிற தாத்துக்கும் விலிக்கிய அது சில இதுக்கு வரும். ஓகே, நிர்கத்திய நீங்கிற ப்ரிஃபிக்ஸ ஆட் பண்ணினானா நிர்கத்திய. இப்போ நம்ம சாதாரணமா என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? அணு. அணுங்கிற ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அணுனா டு ஃபாலோ. ஓகே, அப்புறம் வந்து உப்பன்னா பக்கத்துல, உப்பன்னா பக்கத்துல, பரினா ரிட்டர்ன். ஓகே, அப்புறம் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். நம்ம ஷாலைய அப்படி, ஷாலையனா டு வாஷ், ஷாலையத்தி. இப்ப சாதாரணமா நம்ம சொல்றோம் ஷாலையித்வா அப்படின்னு சொல்றோம். ஷாலையத்தினாலும் வாஷ் தான், பிரக்ஷாலயத்தினாலும் வாஷ் தான். ஆனா பிராங்கிறது இஸ் அ உபசர்க்கம். பிரா இஸ் அ உபசர்க்கம். இப்போ பிரக்ஷாலயத்தின் போது நம்ம என்ன சொல்லணும்? பிரக்ஷாலயித்வான்னு சொல்லக்கூடாது, பிரக்ஷால்ய அப்படின்னு சொல்லணும். See, there's a lot of difference in using yep and sorry, itva. Itva and yep, they both give you the same meaning. ஒரு ஆக்ஷன் முடிச்சுட்டு இன்னொரு ஆக்ஷன் செய்யும் பொழுது அந்த முதல் ஆக்ஷன் கெட்ஸ் த துவா, துவா ஆர் லெப். when there is no upasarga it becomes twa pratyay. when there is upasarga it becomes lep. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. துவானா என்ன வரும்? இத்து வா. லெப்புனா என்ன வரும்? ய வரும். ஓகே, கஷ்டமா இருக்கா? புரிஞ்சுக்கோங்க. மேடம், I have a question. Tell me, sir. சார், ங்கிறது வந்து எப்போதுமே இந்த உபசர்க்கம் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய தாத்துக்கள்ல மட்டும்தான் உபயோகப்படும் இல்லையா? ஆமா, உபசர்க்கம் யூஸ் பண்ணினாதான் லெப் வரும். லெப். ஓகே. ஏன்னா ஆகம் ஆ வந்து உபசர்க்கம்.
கம்முங்கிற தாத்து முன்னாடி வந்துடுது. கரெக்ட். அதனாலதான் அது உங்களுக்கு ஈஸியான தாத்துவா நான் சொல்றேன். இல்லைன்னா நீங்க இது கூட சொல்லலாம். இப்போ பிரதி கச்சதிக்கு முன்னாடி பிரதி பிரதி கச்சதி. பிரதினா டு ரிட்டர்ன். ஓகே. பிரதி இஸ் ஆல்சோ உபசர்க்கம். உபசர்க்கம். ஓகே. சோ பிரதிகத் அப்ப பிரதிகத்ய அப்படிதான் வரும். பிரதிகம்ய அப்படின்னு வருமா? பிரதிகம்யாவும் வரும். கத்து கம் தாத்துக்கு மட்டும் அந்த மாதிரி வரும். ஓகே. பிரதிகம்ய வரும், பிரதிகத்ய ரெண்டுமே வரும். அப்ப நிர்கத்ய நிர்கச்ச அப்படின்னு வரும் இல்லையா, அதுல வரும். இப்ப வந்து இன்னொன்னு வருமே இதுல பிரதிகம்யன்னா திரும்பி வந்த அப்படிங்கிற தமிழ் அர்த்தமா? ஆமா கரெக்ட். பிரதிகம்யனா திரும்பி திரும்பி வருதுதான். அப்புறம் இது பாருங்க, இப்போ சப்போசிங் நம்ம நமதி அப்படிங்கிறோம். இந்த நமதிக்கு துவா பிரத்தி எப்படின்னா நம்மங்கிற தாத்துல அந்த இம்மு போயிடும். சோ நத்துவா தான் வரும். ஓகே. நத்துவான்னு வரும். ஆனா இப்போ வந்து நம்ம லெப் யூஸ் பண்றோம். எதனால? இந்த இப்ப நம்ம பிரணாம் சொல்றோம் இல்லையா, பிரணயத்தி பிரணயத்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ பிரணாம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அப்புறம் நம்ம வந்ததுன்னா அந்த வந்து வந்ததுனால இந்த வந்து நத்துவமா மாறிடும். அதனாலதான் பிராண. அப்ப இங்க எப்படி வரும்? பிரணம்யன்னு வரும். ஓகே. சாதாரணமா நத்துவா அப்படிங்கிறது நம்ங்கிற தாத்து. இது ரொம்ப ஈஸியான விஷயம். அண்ட் யூ ஹேவ் டு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். இப்ப நம்மங்கிற தாத்து இருக்கு. இந்த நம்மங்கிற தாத்துவோட நம்ம துவாய் ஆட் பண்றோம். இப்ப என்ன ஆயிடுறது? நம்ம கம் மாதிரியே நத்துவான்னு ஆயிடுறது. நத்துவானா பிரேயர் பண்ணிட்டு சல்யூட் பண்ணிட்டு, ஓகே, நமதி அப்படின்னு. அப்ப இது வந்து வந்தது. அது பிராங்கிற உபசர்க்கம் ஆட் ஆயிடுச்சுன்னா இந்த நம் தாத்து என்ன ஆயிடும்? பிரணம்னு ஆயிடும். இந்த நா போயிடும்ல, வந்ததுனால ரேஃபா வந்ததுனால இந்த ஆயிடும். அப்போ இப்ப வந்து லெப்பு தான் வரும். சோ பிரணம்ய. ஒரு நம்முங்கிற தாத்துக்கு நத்துவாக்கு அடுத்தது பிரணம்ய. It can just do a lot of exercises. I think those who are doing Pravesha, it is there. 7th lesson is Tavatu Pratyam. இட்ட உங்களுக்கு கிடையாது. ஆனா பிரவேசா பண்றவாளுக்குலாம் தவத்துவும் உண்டு, துவாவும் உண்டு, லெப்பும் உண்டு, தூணும் உண்டு. இந்த 4மே உண்டு பிரவேசம். Okay. So this only you have to see. Okay. So uttaya அப்ப பாருங்க, இப்போ ஸ்தா தாத்து. ஸ்தா அப்படின்னா என்ன? திஷ்ட. ஸ்தா ஒரு அந்த அங்கம் வந்து திஷ்ட. ஸ்தாங்கிற தாத்து தான் நம்ம வந்து இது பண்றோம். என்ன பண்றோம்? திஷ்ட அப்படின்னு நம்ம வந்து போடுறோம். பிகாஸ் இதோட அங்கம் வந்து இது திஷ்ட. இப்ப நம்ம ஸ்தாக்கு வந்து துவா பிரத்தி எழுதணும்னா நம்ம எப்படி எழுதுவோம்னா சித்வா. ஸ்தாக்கு வந்து சித்வா அப்படின்னு. இப்ப நிக்கிறா. இப்ப அதுக்கு வந்து உத்துங்கிற உபசர்க்கம் நம்ம யூஸ் பண்றோம். இப்ப எழுந்திருக்கிறா நம்ம எப்படி சொல்றோம்? அத உத்திஷ்டதி சொல்றோம் இல்லையா? உத்து உத்து உத்திஷ்டதி உத்திஷ்டதி உத்திஷ்ட. ஓகே. இப்ப உத்துங்கிற அந்த உபசர்க்கம் வந்துட்டு. இப்ப இந்த உத்துங்கிற அந்த உபசர்க்கத்தோட இந்த ஸ்தா ஒரு சித்துவாவை நம்ம துவா போட முடியாது. ஏன்னா இது வந்துடுது. அப்போ எப்படி வந்துடும் இதுன்னா இந்த இடத்துல தாய. ஏன்னா ரெண்டு இது வந்து they cannot come together. ரெண்டு தாய வராது. That's wrong. Okay. So the if will go away. So
Uttaya. 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 Okay. Having stood up. So this is how it is about the lip. என்னமா வெரி ரொம்ப கஷ்டமா இருக்கா? அதனாலதான் முதல்ல சந்தி எடுத்து இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி பிகாஸ் ஐ நோ பார்ட்டிசிபல் வந்து வேற வழியே கிடையாது. நான் அனுப்புறேன், நான் உங்களுக்கு நிறைய போட்டோஸ் அனுப்புறேன், நிறைய எழுதி பாருங்க. இட் இஸ் கம், இட் இஸ் நாட் மச், உங்களோட புக்கில் நிறைய கிடையாது. பட் நான் இது ஏன் சொல்லி கொடுக்குறேன்னா நீங்கள் மேற்கொண்டு படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான். ஓகே, நம்ம வந்து இது பண்ணிக்க வேண்டாம். இப்போ அடுத்தது we will go to துமுன். துமுன் அப்படிங்கிறது that is another one pratyay which is also there in this lesson which I have been dealing with today. இப்போ இந்த துமுன்ல என்னன்னா one action is done for the purpose of another action. ஓகே, இப்போ நான் தண்ணி குடிக்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னா நான் எதுக்காக போறேன்? தண்ணி குடிக்கிறதுக்காக போறேன். அகம் ஜலம் பாத்தும், அந்த பிப் தாத்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பிப் தாத்து அது வந்து எப்படி மாறுறது? பாத்தும் அப்படின்னு மாறுறது. அதான் சொல்ல, இந்த மாறுதல் தான் தூண்ல துவால எப்புல நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய. வேற இத்தவத்துவ நித்தல நம்மளுக்கு வந்து மாற்றங்கள் தெரியாது. ஏன்னா அது ஒரு பிரத்யா மாறிடும், அது பிராத்திபதிக்கமா வந்துடும். அந்த பிராத்திபதிக்கத்தோட எண்டிங்கை நம்ம தெரிஞ்சுட்டாலே நமக்கு போதும். வேற இது வந்து மாறாது. இதுக்கு ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதுல வந்து எந்த டெக்ளினேஷனுமே கிடையாது. இந்த ஒரு வேர்டை மட்டும் நீங்க அதுல வந்து கஷ்டம் என்னன்னா நம்ம டிக்ளினேஷன் படிக்கணும். 7 விபக்தியிலையும் எப்படி வரும், என்ன வச்சனத்துல என்ன வரும்னு நம்ம படிக்கணும். இதுல ஒண்ணுமே கிடையாது. நீங்க எங்க போட்டாலும் இதே வார்த்தை தான் வரும். துவா வெப்பு துமுன். துமுன் வந்து எப்படி அப்படின்னா இதுலயும் அப்படிதான் பாருங்க. இது ஓகே, இதுலயும் நான் முதல் போயிடும், இது போயிடும், இந்த நக்காரத்தை போயிடும், இது போயிடும். இது மட்டும்தான் தும் தும் kantum. No, I'm wrong. Tumundam, not this. This two only will go. This will not go. So it will be tum. Yeah, this two will not go. So tum and yin. Tum. The O and N only will go off because ta will not go at the beginning. Flow. Ta will not go. Lash, ataku. No, it will not go. Mu also will not go. Correct. Tum. ஸோ இப்போ இதுல வந்து நம்ம கம் எடுத்துப்போம். பிளஸ் தும். ஓகே, ஸோ இது வந்து அதாவது கம் தும். ஹல் சந்தி படிச்சவா யாராவது இருந்தானா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மக்காரா மக்காரா அண்ட் டக்கார், வென் மக்காரா இஸ் அனுஸ்வாரம். கரெக்டா? இப்ப கம்மு நம்ம இப்படியும் எழுதலாம்ல. அனுஸ்வாரம். அப்போ இந்த அனுஸ்வாரம் அப்படிங்கிறது இங்க வந்ததுன்னா அதுக்கு அடுத்தது ஒரு லெட்டர் வந்ததுன்னா அது என்ன லெட்டரா இருந்தாலும் அது நடுவுல நம்ம ஒரே வார்த்தையா எழுத போறோம்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த என்ன லெட்டர் வந்திருக்கோ அதோடைய பஞ்சமாட்சரம் எழுதணும். பஞ்சமாட்சரம். பஞ்சமாட்சரம்ங்கிறது என்னது? இப்போ இதோட வரிசையோட பஞ்சமாட்சரம் என்னது? So what will happen? Okay, the ma will change. Okay, இதுக்கு வந்து வேற சந்தி சொல்லுவா. This is actually an அனுஸ்வாரம். But this is called Parasavarana Rupa Sandhi. Forget it. இப்போ க அப்புறம் இந்த கம் வந்ததுன்னா அந்த அனுஸ்வாரம் வந்ததுன்னா it is followed by a
தகாரா என்ன லெட்டர் வந்திருக்கோ அந்த லெட்டரோட பஞ்சமாட்சரம் போடணும். ஸோ கந்தும் அப்ப நகாரம் நடுவில் வரும். அத மாதிரிதான் வந்து இப்ப வந்து எல்லாத்துக்கும் இப்போ தா தா இப்ப தாங்கிற தாத்து இருக்கு. ஓகே, தா தாத்துல ஒண்ணுமே இல்லை. தாத்துவோட துமுன் அப்படியே ஆட் பண்ணி தாத்து. ஓகேவா? சோ துமுன்ல வந்து நம்ம வந்து அதை தான் நம்ம பார்க்கணும். பட்டித்தும் பட்டித்தும் பட்டு பட்டித்தும் இப்படியும் போடலாம். இப்போ पैसे पठितुम् इच्छामि, अहम பகவத்கீதாம் படித்தும் இச்சாமி. அதாவது எப்படின்னா, நான் பகவத்கீதை படிக்க விரும்புகிறேன், படிப்பதற்கு விரும்புகிறேன். ஸோ ஒரு ஆக்ஷன் வந்து பர்பஸா. அப்ப நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் டு டூ, இன்ஃபினிட்டிவ். இங்கிலீஷ்ல நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இது இன்ஃபினிட்டிவ் வந்ததுன்னா ஐ லைக் டு ஈட் ஃப்ரூட்ஸ், அஹம் ஃபலம் खादितुम् इच्छामि, I wish to eat fruits. अहम फलं खादितुम् इच्छामि. अहम कवितां लेखितुम् इच्छामि, I wish to write a poem. நான் பாடம் படிப்பதற்கு விரும்புகிறேன். இந்த படிப்பதற்குன்னு வரும் தமிழ்ல. காரணம் to eat, to read, to like, to walk, chalitum. Okay, these are the way, this is the way it goes. So இத எந்த இது பண்ணினாலும் படித்தும். அகம் தாவித்தும் இச்சாமி, நான் ஓடுவதற்கு விரும்புகிறேன். வித்யாலயம் கந்தும் ந இச்சாமி, நான் பள்ளி செல்வதற்கு விரும்பவில்லை. ஓகே, அப்போ எப்படி வரும்? லேக்கித்தும் பட்டித்தும், அப்புறம் வந்து காதித்தும் சலித்தும், வேலை செய்வதற்கு கர்த்தும், காரியம் கர்த்தும் இல்ல துமுன், துமுன்ல அது. அப்ப வந்து அர்ச்சனை பண்ணறதுக்கு விரும்புகிறேன். அப்ப அர்ச்சித்தும். இதுதான். This is very easy and this is also indeclinable. இதுக்கும் இது கிடையாது, no declination. இதே ஃபார்ம்ல இப்படியே இருக்கு. அப்போ அதே மாதிரி பிப் தாத்துக்கு இந்த பா தாத்து, பா அதாவது தாத்துவே எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. பா தாத்து ஒரு அங்கம் வந்து என்னது? பா தாத்துக்கு வந்து பிப் தான் அங்கம். ஸோ நம்ம பிபத்தி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா இப்ப தாத்துவோட எடுத்துக்கிறதுனால பாத்து. அகம் ரோஸ் மில்க் பாத்து இச்சாமி. அகம் சலனச்சித்திரம் திரஷ்டும் இச்சாமி. திரஷ் தாத்து. ஸோ திரஷ்டும் நான் அப்பே சொன்னேன், டக்காரா வராது, டக்காராவோட இடத்துல டக்காரா வரும். அதான் ரூல், சந்தி ரூல். ஸோ திருஷ் தாத்துக்கு அப்புறம் தும், தும்மோட இடத்துல தும். ஸோ திரஷ்டும், திரஷ்டும் இச்சாமி. புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா இதுல? வததி அதோட தாத்து வத்தா மேடம்? வதித்தும். வதித்தும். ஓகே ஓகே, வதித்தும். பக்தும்னு சொல்லல, அதோட பெஸ்ட் தான். வதித்தும் கூட வேண்டாம், பக்தும். பக்தும், தட்ஸ் தி ரைட் திங். பக்தும். அதாவது இதுல சில இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ஊ வந்து வாவா மாறும், வா வந்து ஊவா மாறும், அந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் சம்பிராசரம் பேரு. அது லெட் அஸ் நாட் டச் ஆன் இட். வதித்தும் வேண்டாம். கரெக்ட் ஒன் இஸ் வதித்தும். ஒன் ஆஃப் மை டீச்சர்ஸ் said it is, you can use it, but the right form is I see everywhere is vaktum. aham vaktum ichchami. okay, vaktum. vaktum தான் நம்ம சாதாரணமா யூஸ் பண்றது. vaktum. வேற வந்து the ordinary, the common words எல்லாம் vaktum,
தாத்தும் கிரீடித்தும் உபவிஷத்தும். இந்த ஸ்ரோ தாத்துக்கு வந்து ஸ்ரோத்தும் ஸ்ரோத்தும் அப்படின்னு. அப்புறம் வந்து ஞா தாத்து. ஞா தாத்து தான் ஜானாத்தி வரும். ஜானாத்தின்னு நம்ம படிக்கிறோம். ஜானாத்தின்னு தெரியும், தெரியறது அப்படிங்கிறது ஞா. அப்ப அதுக்கு வந்து ஞாத்தும் அப்படின்னு வரும். ஏன்னா தாத்து வந்து ஞா. அப்புறம் கா தாத்து காத்தும் அப்படின்னு வரும். அப்புறம் வந்து வேற என்ன வரும்? பிரக்ஷாலயத்திக்கு பிரக்ஷாலயித்தும் பிரக்ஷாலயித்தும். I will send you today's many exercises. That will know that கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லா இருந்தாலும் பட் இது வரைக்கும் நம்ம அட்லீஸ்ட் அந்த சொன்னதாவது புரிஞ்சுதா? எனிபடி? ஐ டோன்ட் நோ யாருக்கெல்லாம் புரிஞ்சுது அப்படிங்கிறத இது கொஞ்சம் கஷ்டமா இருந்ததா யாருக்காவது? நிறைய பேர் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இதை படிக்காம வந்திருக்கேன்னா கொஞ்சம் இதா இருக்கும். ராஜலட்சுமி மேடம், சத்யா மேடம், உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு புரிஞ்சுது? ராஜலட்சுமி மேடம் எக்ஸசைஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணும்போது கிளியரா இருக்கும். நித்யா மேடம் சுமாரா புரிஞ்சுது மம்மி. ஓவரால் ஐ காட் இட். Maybe I need to do more exercise. Yeah, you have to do, but you are not submitting your homework, Nitya madam. Yeah, I have done it. I will send it now. Yeah, you have not submitted yet. Yeah, I have done, but I will take the photo and send it. Yeah, please send it. Lalita madam. Lalita Ganesh. Yes madam. கொஞ்சம் ஆனா கொஞ்சம் இந்த அத கன்ஃபியூஸா தூண் எப்போ யூஸ் பண்ணனும், இது கரெக்ட்டா எப்போ யூஸ் பண்ணணும், அதுலதான் கொஞ்சம். ஸோ ஐ ஜஸ்ட் படிக்கணுமா? இப்போ வந்து நம்ம வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ்ல ஜஸ்ட் தேவகி மேடம் ஜாயின் அஸ் லேட். ஓகே தேவகி மேடம், டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? பாலா மேடம்? மேடம் எஸ், லைக் தே சே ஒரு டாக்டரும் ஒரு மாதிரி கொஞ்சம் பிராக்டிஸ். அது ஒண்ணும் இல்லம்மா. அதாவது என்னன்னா, நீங்க வந்து எப்பொழுதுமே வந்து ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி இந்த பிரத்யேஸ் எல்லாம் வரும்போது நம்ம ஃபியூச்சர் டென்ஸ நல்லா படிச்சிருந்தோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். நீங்கெல்லாம் வந்து சப்தாவும் படிக்க மாட்டேங்கிற, லக்காரும் படிக்க மாட்டேங்கிறதுல, அதுதான் பிரச்சனை. சப்தாக்கும் நல்லா படிக்கணும், லக்காராக்கும் நல்லா படிக்கணும். இப்ப தாங்கிற தாத்து ஒரு லிட்லக்காரா ஃபியூச்சர் டென்ஸ் எடுத்து எல்லாம் தாஸ்யத்தின்னு வரும். சோ அதுல தான் வரும். அது மாதிரி இப்போ நம்ம இது எடுத்துட்டேன்னா, நம்ம லிக்கு தாத்து எடுத்துட்டேன்னா அதோட ஃபியூச்சர் டென்ஸ் வந்து லேக்கிஷ்யத்தி தான் வரும், லிக்கிஷ்யத்தி வராது. சோ அப்ப அழகா நீங்க வந்து லேக்கித்தும் அப்படின்னு பண்ணிடலாம். ஓகே, ஸோ அந்த ஃபியூச்சர் டென்ஸோட இதை வந்து நம்ம இதில் வச்சுக்கணும். கொஞ்சம் நம்ம அதை வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம கிராமர் படிக்கிறதுக்கு எந்த புக் வாங்கிக்கலாம்? ஓகே, யூ வாண்ட் மீ டு prescribe a book to you? Yes. I don't know. I have gone through. I purchased so many books, but you'll believe or not, I'm not using even one of them. I'm giving you all exercises from the book, but till today I haven't used. ஏன்னா நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, each one. But if at all you want a book, really you want to do some exercises regarding the vibhaktis and all that, I will suggest one book, you can buy it. Thank you. Which one of my teachers suggested, and I bought it, and I did not use it, to tell you frankly. But maybe if you can use it, you can use it, no problem. Yeah. பண்ணுங்க. Thank you. Okay, ma'am. You can mute yourself. Okay, so today
just to எனக்கு sum up what சவுண்ட் வரல. எனக்கு இன்னைக்கு கிளாஸ் ஒண்ணுமே புரியல. என்னம்மா ஒரு நிமிஷமா